ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்மாஸ் கோல்டன் டைரி. நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நவராத்திரிக்கு தேவையான கொலு பொம்மைலாம் எங்கே கிடைக்கும் அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் எம்ஜி ரோட்டில் உள்ள சிவன் கோயில். இது வந்து பெரிய சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் தான் இருக்கோம். இங்கே வந்து 31வது கொலு பொம்மை கண்காட்சி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து எல்லா விதமான நவராத்திரிக்கு தேவையான எல்லா விதமான கொலு பொம்மைகளும் இங்கே இருக்குது, சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்களில் தான் வந்து நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் 3 நாட்கள் வந்து துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10வது நாளான விஜயதசமி வாழ்க்கையில் இந்த 3 அம்சங்கள் மீது வெற்றியடைகிறத குறிக்கிறாங்க. நவராத்திரியில கொலு வைக்கிறவங்க நோன்பு எடுக்கிறது வந்து வழக்கம். புரட்டாசி மாதத்துல சூரியன் கன்னி ராசியில சஞ்சரிக்கும் காலத்துல சக்தி தேவியை குறித்து நோக்கப்படும் நோன்பு தான் வந்து நவராத்திரி நோன்பு. அதனால புரட்டாசி மாசத்துல வளர்ப்பிற பிரதமை முதல் நவமி வரை 9 நாளும் அணுகப்படும் நோன்பு தான் வந்து நவராத்திரி நோன்பு. அதுலதான் வந்து இந்த கொலு பொம்மை வச்சு எல்லாம் வழிபடுவாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே என்ட்ரானோடனே வந்து இந்த கொலு பொம்மை கண்காட்சி வச்சுருக்காங்க. நல்லா பெரிய பிளேஸாக இருக்குது இது பார்க்க. நிறைய ஸ்டேஜ் வைஸாக வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பொம்மையிலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் நமக்கு தேவையான எல்லா பொம்மையும் இருக்குது. சப்போஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து வர வச்சு கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், நிறைய விதமான கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க. ஸ்டேஜாக இருக்குது இங்கே. மண்பாண்ட விளக்குகள்லேருந்து விதவிதமான கிருஷ்ணர், அப்புறம் இந்த மாதிரி மண்ணிலே வந்து குதிரைகளான பொம்மை, யானைகளான பொம்மைகள், இந்த மாதிரியான பொம்மைகள், புத்தர், அப்புறம் பூ வைக்கிறதுக்கான உருளி, இது எல்லாமே அங்கே இருக்குது. நமக்கு எது வீட்டுக்கு தேவையான பொம்மைகள் கூட இங்கே வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த வரலட்சுமி நோன்புக்கு அம்மனோட ஃபேஸ் கலசத்தில் வைப்போம் இல்லையா, அந்த ஃபேஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் நமக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பலவிதமான பழங்கள் அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இன்னொரு லேடி வந்து எனக்கு அர்த்தநாரீஸ்வரர் சிலை தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உடனே கஸ்டம்காக அர்த்தநாரீஸ்வரர் சிலையை எடுத்து அவர் காட்டுறாரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன சிலை வேணுமோ அதை அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா இருந்தால் உடனே எடுத்து கொடுக்குறாங்க. இல்லைன்னா வந்து உடனே ஈவினிங் டைமில் வந்து வாங்க நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பொம்மைகள் எல்லாம் இங்கே இருக்குது. சனி பகவான் முழு உருவத்தோட காட்சி அளிக்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ பார்க்குறது வந்து அதுக்கு நம்ம டைரக்ட் ஆப்போசிட் சைடு வந்துட்டோம். இங்கே வந்து பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. விஷ்ணு பகவான், அம்மன், பராசக்தி அப்படின்னு பெரிய பெரிய சிலைகள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாசுதேவர் வந்து கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது கோகுலத்துக்கு எடுத்துகிட்டு போகிற காட்சி வந்து இங்கே சிலையாக கொடுத்துருக்காங்க.
பராசக்தியோட சிலைகள் எல்லாமே வந்து வினோதமாக இங்கே வச்சுருக்காங்க. சின்ன சிலைகளிலிருந்து பெரிய சிலைகள் வரைக்கும் குட்டி குட்டி சிலைகள் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள கோவிலில் கொழும்பொம்மை வச்சுருக்குறாங்க. நவராத்திரி திருவிழா நடக்குது. ஸோ அங்கே அதில் வந்து ஒரு நாள் நவராத்திரி விழாவில் ஒரு நாள் பூஜை இது. நவராத்திரி டைமில் கோயிலுக்கு போக முடியாதவங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.